வணக்கம். 28/6/2017 இன்றைய தினம் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் நடந்தது என்ன ஒரு பார்வை. நேற்றைய தினம் ஜூலி அவர்களுடைய அழுகையுடன் நிகழ்ச்சி முடிவடைந்தது. இன்றைய தினம் காலை 8:45 கலாசலா பாட்டுடன் ஆரம்பமாகின்றது. இன்றைய தினம் இப்போது வையாபுரி அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை நினைத்து, தன் மனைவியை நினைத்து, குழந்தைகளை நினைத்து அழுது கொண்டிருக்கின்றார். அனைவரும் சமாதானப்படுத்துகின்றார்கள். அதன்பின் கமராவுக்கு முன்னால் வந்திருந்து தன் கவலைகளை கூறி அழுது கொண்டிருக்கின்றார் வையாபுரி. அதைத் தொடர்ந்து கூட்டுவது மற்றும் வீட்டை கழுவுவது, சட்டிபானை கழுவுவது என்று அனைத்து இடங்களிலும் யார் யார் நன்றாக வேலை செய்கின்றார்கள், யார் யார் வேலை செய்வதற்கு கள்ளப்பட்டு கொண்டு பிரச்சனையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்று நிகழ்ச்சி அழகாக போய்கொண்டிருக்கின்றது. அவ்வாறு போய்கொண்டிருக்கும் பொழுது அங்கு இருப்பவர்களை பற்றி அவர்களிடம் கூற முடியாத பல விடயங்களை சக நண்பர்களிடம், மற்றவர்களிடம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார் கஞ்சா கருப்பு. அவ்வாறு இருந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பிரச்சனை ஆரம்பமாகின்றது. மதியம் சமையல் செய்து கொண்டிருக்கும் பொழுது சமைக்கும் இடத்தில் அந்த சமையல் பொருட்களை கழுவி கொடுப்பதற்காக ஜூலி அவர்களுடைய குழு ஒழுங்காக வேலை செய்யவில்லை என்று ஒரு பிரச்சனை ஆரம்பமாகின்றது. அதைத் தொடர்ந்து ஜூலி அவர்கள் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக கடினமாக போராடுகின்றார். அந்த நேரத்தில் அதைத் தொடர்ந்து பரணி அவர்களுடன் சேர்ந்திருந்து கதைத்து கொண்டிருக்கும் பொழுது பரணி அவர்கள் கூறுகின்றார், உன்னை அனைவரும் தாக்க முயற்சி செய்கின்றார்கள் என்றால் நீ தயவு செய்து பயந்து விடாதே. எதிர்த்தாக்குதலை மேற்கொண்டால் தான் உண்மையில் ஒரு பயம் உண்டாகும் என்று அறிவுறுத்தலையும் அதே நேரத்தில் தைரியத்தையும் கொடுக்கின்றார் பரணி. இப்போது தனியாக அமர்ந்திருக்கும் நமிதா அவர்கள் தன்னுடைய வீட்டை பற்றியும் குடும்ப சூழ்நிலை பற்றியும் சிந்தித்து அழுகை கண்ணில் கண்ணீர் வர கண்ணீரை துடைத்து கொண்டு சமாளித்து கொண்டிருக்கின்றார் நடிகை நமிதா. இவ்வாறே அனைவரும் வீட்டின் மத்தியில் இருக்கும் சோஃபாவில் அமர்ந்திருக்கும் பொழுது குக்கிங் டீமிலிருந்து ஒருவர் மட்டும் உள்ளே சென்று ஒரு பார்சலை எடுத்து வருகின்றார். அதில் மாலைகள் இருக்கின்றது. நேற்றைய தினம் காண்பித்த போட்டோக்கள் யாருடையதோ அவர்களுக்கு மாலைகள் அணிவிக்கப்படும்படி கூறப்படுகின்றது. இவர்களும் அணிவிக்கின்றார்கள். அதில் 3 பேர் சரியாக அணிவிக்கப்படப்பட்டிருக்கின்றார்கள். ஒருவர் மட்டும் தவறானவராக இருக்கின்றார். அதைத் தொடர்ந்து இன்றைய தினம் சட்டிபானை கழுவுபவர்களுடைய 4 பேர்களையும் உள்ளே அழைத்து அவர்களுக்கு 4 போட்டோக்களை காண்பிக்கப்படுகின்றது. அதை கண்டுபிடிக்க முயற்சி செய்கின்றார்கள். நாளைய தினம் அதற்காக மாலை அணிவிக்கும் காலகட்டமும் இருக்கும். அப்பொழுது அவர்களுடைய கண்டுபிடிப்பு சரியாக இருக்கின்றதா இல்லையா என்பதை தெரியப்படுத்துவார்கள். இப்பொழுது இன்னும் ஒரு பிரச்சனை ஆரம்பமாகின்றது. சாப்பாடு கெட்டுவிட்டதாகவும் அதை அறிவிக்காமல் மேசையில் வைத்ததால் எடுத்து உண்டு விட்டதாகவும் 2 பெண்கள் பிரச்சனைக்கு உள்ளாகின்றார்கள். அதாவது சட்டிபானை கழுவும் அந்த 2 பெண்களும் அந்த பிரச்சனையை பற்றி கதைத்து கொண்டிருக்கும் பொழுது அந்த குழுவின் தலைவியாகிய ஜூலி அவர்கள் இந்த பிரச்சனையை தொடர்ச்சியாக தலைவரிடம் எடுத்துச் செல்கின்றார். அந்த நேரத்தில் காயத்ரி ரகுராம் அவர்களுடைய பேச்சு விதங்கள் வித்தியாசமாக அமைய அது ஒரு சிறிய பிரச்சனையாக மாறி அது அவ்வாறே முடிவடைகின்றது. அதற்கு பின்பாக ஜூலி அவர்களை பிக் பாஸ் அவர்கள் தன்னுடைய அறைக்கு அழைக்கின்றார். அந்த அறையில் வைத்து அவருக்கு ஒரு சில கடிதங்களை கொடுத்து அனுப்புகின்றார். ஒவ்வொருவரும் தங்களுடைய முதல் காதலை பற்றி அங்கு வந்து அறிவிக்கலாம் என்று ஒரு அறிவிப்பை கூறுகின்றார். அப்போது அனைவரும் அவர்களுடைய முதல் காதலை பற்றி அறிவிக்கின்றார்கள். அதெல்லாம் முடிந்ததற்கு பின்பாக நமிதா அவர்கள் கூறுகின்றார், ஜூலி அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் தனக்கு பிடிக்கவில்லை. அவர் கெட்டவன் என்று கூறவில்லை. இருப்பினும் பழக்க வழக்கங்கள் எனக்கு பிடிக்கவில்லை என்று மனம் திறந்து கூறுகின்றார். அதே நேரம் தலைவருடன் ஜூலி அவர்கள் தன்னால் உங்களுடன் ஒத்துப்போக முடியவில்லை என்றும் கவலைக்குரிய விதமாக கதைத்து கொண்டிருக்கின்றார். அனைவரும் சேர்ந்து இரவு 12:15 ஜூலி அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறுவதோடு இன்றைய தின பிக் பாஸ் நிகழ்ச்சி முடிவடைகின்றது. நாளைய தினம் என்ன நடக்க இருக்கின்றது என்பதை நாளைய தினம் பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். நாளைய தினம் என்ன நடக்க இருக்கின்றது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.